அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். பச்சை தண்ணியை பலரசமாக்கிய பரவசப்படுத்திய தெய்வம், பச்சை தண்ணியை பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம், மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் உயிர்களுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இயேசு ஒருவரே நம்ம எல்லாருக்காக தன்னுடைய ஜீவனை முழுமையாய் கொடுத்தவர். பாவிகளாய் இருக்கும்போதே இயேசு நமக்காக வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே. தேவனுக்கு விரோதிகளாய் பாவம் செய்து தூரமாய் போன நம்மளை நேசிக்கும்படியாக நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பெரியவர். அவருடைய அன்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண, உங்கள் அன்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஜனங்களை திருப்தியாக போஷித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு கொடுத்து 5000 புருஷர்கள் இயேசு அண்டைக்கு வந்தபோது 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாரையும் அழகாக புசிக்க கொடுத்து திருப்தியாக்கினார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் என்ன நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்து இப்படி அற்புதம் செய்து ஜனங்களை போஷித்த அந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு போகிற இடத்திலெல்லாம்
படகிலே அவரை தேடி போய்கொண்டே இருந்தார்கள். அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போய் அவர்களை இயேசுவை தேடுகிறதை நம்ம பார்க்க முடியும். 25 வசனம் சொல்கிறது, கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அப்போ ஜனங்கள் ஏன் இயேசுவை தேடுறாங்கன்னா, சாப்பிட்டு திருப்தியானதுனால இனி டெய்லி அவருக்கு நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு, டெய்லி நம்ம சமைக்க வேண்டாம், நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லி இந்த ஜனங்கள் ஆகாரம் கிடச்சி நல்ல திருப்தி ஆனதுனால அவங்க சாப்பாட்டுக்காக இயேசுவை தேடுகிறதை பார்க்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உலக பிரகாரமான நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் உண்மையிலே ரொம்ப பரிதாபமானவர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம எப்போவுமே ஆண்டவரை நம்புவது இந்த பூமியில் நம்முடைய தேவை சந்திக்கப்படணும் என்பதற்காக அவரை தேடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உலக தேவைகளுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. காரணம், இயேசு கிறிஸ்து நம்முடைய உலக தேவைகளை திருப்தியாக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவர் வரவில்லை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து நம்மளை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். பூமியில் உள்ள சகல மனிதனுடைய பாவத்தையும் சிலுவையில் சுமந்து அந்த மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறார். அதனால் நீங்கள் உலக தேவைக்காக இயேசுவை தேடினீங்கன்னா உண்மையிலே அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியம். ஆண்டவர் மிகவும் வருத்தப்படுவார். அதில் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்கிறார். அதனால் நீங்கள் இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு நீங்கள் மரிச்சிருவீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பற்றி கொண்டு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற அந்த ஆகாரத்துக்காக நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்திலும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் மரித்த பிறகு நித்தியத்திலும் அவரோடு கூட என்னென்றைக்கும் வாசம் பண்ணுவீங்க. எனவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை எதற்காக தேடுகிறீங்க? உணவுக்காகவா? உலக தேவைக்காகவா? பூமிக்குரிய காரியம் மாத்திரம் எனக்கு நிறைவேறினா போதும்னு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? போதாது. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று சபையில் நாட்டப்பட்டு தேவனுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் வாழணும். இதைத்தான் தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்ம எல்லாரையும் குறித்தும் விரும்புகிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறதுல ஒரு மாற்றம் ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையாய் தேடுங்கள், முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து முடிவில் நித்திய வாழ்வையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, ஆண்டவரே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக உம்மை தேடுகிற அந்த இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடும். ஏதாகிலும் சரீரப்பிரகாரமாக வியாதியோ வேதனையோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ பலவிதமான துன்பத்தில் யாராகிலும் இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலையும் கொடுத்து அவர்களை நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.